பிரைஸ் தி லார்ட். நீரினி காண்கிற தேவன் என்கிற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆவலோடு கூட இருக்கிறீங்க, சிஸ்டர் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டுன்னு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நாங்கள் பதில் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். கணவனும் மனைவியும் என்கிறது இருவரும் இரண்டு சரீரங்கள் அல்ல, ஒரே சரீரம் என்பது என்னுடைய கான்செப்டில் தான். நான் இதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம். ஏன்னா இந்த கான்செப்ட் வேத புஸ்தகத்தில் கரெக்டாக, நம்ம பைபிளில் கரெக்டாக சொல்லியிருக்கு. கணவர் எப்படி இருக்கணும் மனைவிக்கு, மனைவி கணவருக்கு எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு இருக்குது. சகலவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்கிறதுக்கு மனைவியோடு சொல்லுறாரு. மனைவி கணவரோடு சொல்கிறது உங்கள் மனைவியை நீங்கள் நேசிங்க அப்படின்ற வசனம் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்குது இல்லையா? உங்கள் கூட பாஸ்டர் வந்திருக்கிறாரு. நாங்கள் இருவருமே கணவன் மனைவி கர்த்தருடைய பிள்ளையாக இணைந்திருக்கிறோம். ஒரே ஆத்மா, ஒரே ஆவியோடு கூட செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். எப்படி என்னால் பரலோகத்தின் பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் நாங்கள் இருவரல்ல ஒருவர். சரிங்களா? பிதா இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பு கொடுத்ததை இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு போதிக்கிறவராக இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் இருவரும் ஒரே மனதாக இருந்து அதை ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். இல்லை அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது அவர் ஒரு விதத்தில் அவர் எடுத்திருப்பார், நான் ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டேன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு ஏதாவது கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்தில் தோன்றி இருக்கும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது. இப்போ நான் என்னுடைய கணவரார் வந்திருக்கிறாரு. நான் அவர் இடத்துல சில காரியங்களை நான் கேட்குறேன். ஒரு சில கேள்விகளை நான் கேட்குறேன். அவர் உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பதில் அவர் சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ரெண்டு பேருமே இணைந்து இந்த ஊழியத்தில் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊழியத்தில் ஆரம்பித்து முதல் தடவையாக நாங்கள் கணவனும் மனைவியுமா இணைந்திருக்கிறோம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, சந்தோஷமாக இருக்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, கிறிஸ்துவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் அந்த எப்பொழுது ஆண்டவருக்குன்னு உங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய வசனங்கள், அவர் போதித்த வசனங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உலகத்தோடு கூட இருந்த வாழ்க்கைக்கும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவியாரோடு கூட நீங்கள் பேசுகிறதும் பழகிறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? இல்லை ஏதாவது நீங்கள் நம்மளை ஜனங்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நிறைய ஆத்துமாக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்றது அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குங்களா? என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதுக்கு முன்பாக நம்ம கணவன் மனைவியாக தான் நம்ம இருந்திருக்கிறோம் இல்லையா? அப்போது ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மனைவியோடு கூட பேசுகிறதும் பிள்ளைங்களோடு பேசுகிறதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ பேசுகிறதுக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் ஏதாவது உங்களுக்கு இது தோன்றதா? அதை நீங்கள் பகிர்ந்து கொண்ட மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக்சுவலாக இது ஒரு கஷ்டமான கொஷின் தான். ஆனால் உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லணும். வசனம் எனக்கு முதல்ல கற்பித்த வசனம் இதுதான். அதன்படி கர்த்தர் ஆவியானவர் நிச்சயமாக வழி நடத்துவார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேவனுடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எப்படி எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள தேடல்னால் பர்சனலாக தான், ஒரு இன்டர்னலாக தான். நான் அவரை குறித்த அந்த சிந்தை அவர் தான் கொடுக்குறாரு இல்லையா? விசுவாசத்தை தோக்குறது அவர் தான். அவரை குறித்த நினைவாகவே இருப்பார். டோட்டல் வேர்ல்டுமே எனக்கு என்ன எதுவுமே தெரியலன்னு சொல்லலாம். ஓகே, அவர் அன்பு அவர் காட்டுறார், அவர் பேசுகிறார். அப்போ அவரை இன்னும் யார் அந்த தேவன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு அது எதுவுமே எனக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆனது அந்த பைபிள் தான்.
பைத்தியம் மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஓகே. விடிய காலைல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சில மணி நேரங்கள் வந்து உட்காந்து துதிப்பேன், பாடுவேன், வேற பைபிள் வாசிப்பேன் அதிகமாக. ஓகே. இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்தது. பட்டு சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வசனம் படிக்க 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 அந்த வசனம்லாம் இன்றைக்கி நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே வந்து காட்டும். ஓகே. கோவப்படாத, பொய் சொல்லாத, இந்த வசனம் காட்டும். அச்சச்சோ, அப்போ கோவப்பட்டனே, உடனே வந்து ஒப்புரவாகிறது. ஓகே. ஆனாலும் திரும்ப நெக்ஸ்ட் டே வரும்போது இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாட்கள் ஆக ஆக மாதம் ஆக ஆக இப்போது ஒரு விஷயம், இப்போது ஒய்ஃப் டியூட்டியிலேருந்து ஒரு வேளை வந்து ஏதோ ஆர்குமெண்ட் வரப்போகுதுன்னா முன்னாடியே வந்து உணர்த்துவார். ஓகே. இன்னும் சொன்னால் இன்றைக்கி காலையிலேயே வந்து உணர்த்தினார். என்னென்னா, காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி செடி போல் அப்படின்ட்டு. தூங்கி முழிப்பு வரும்போதே அந்த வசனத்தை தான் உணர்த்தினார். அதை குறித்து உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் ஆக ஆக எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். ஓகேவா. அதாவது கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலையும் கனி கொடுக்கணும். ஓகே. அதாவது என்கிட்ட கனியை எதிர்பார்க்குறேன், ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்னை வந்து கனி கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஓகே. அப்படி இன்னைக்குள்ள சொல்கிறேன். இப்போ 5 வருஷம் 5-7 வருஷம் முன்னாடி வந்து எப்படின்னா, அதான் ஃபிசிக்கலாக வீட்டில் நடந்துக்கிறது, பேசுகிறது ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே தேவ ஆவியானவர் என்னுடைய ஆவியில் இணைஞ்சு பேசிக்கிட்டே, அதாவது அவர் கற்பிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாளுமே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான் ஆனால் மாம்சம்தான் மேற்கொண்டு இருக்கும். ஓகேவா. வெளியில் இருக்க மாம்சம்தான் மேற்கொண்டுட்ருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேவா. அதை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் தேவன் தானே. அப்போது வெளியில் பார்க்கும்போது கோபமாக பேசுகிறான் இதுன்னு இருக்கும். ஆனால் அங்கே கோபமாக வாயில் பேசும்போதே உள்ளுக்குள்ளே இருதயத்தில் அழுதுட்டு ஐயோ கர்த்தாவை மன்னிங்கங்கிற இந்த ஃபீலில் தான் இருப்போம். பேசி முடித்தாலும் வந்து திரும்ப போய் தெய்வ சமூகத்தில் ஒப்புராகும். திரும்ப இதே தான் வந்து ப்ராக்டிக்கலாக போய்கிட்டே வந்து இருந்தது. ஓகே. இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்கார். ஓகே. அதில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு வசனத்தின்படி ஆவியானவர் வந்து கீழ்ப்படிய என்னை வச்சார். ஒவ்வொரு விஷயமே. ஓகேவா. அது எப்படின்னா, இப்போ உலகத்தில் எந்த மனுஷங்க சொன்னாலும் கேட்காத நான், கீழ்ப்படியாத நான், இப்போ ஒய்ஃப்லாம் எத்தனையோ வருஷம் சொல்லியே நான் எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது ஏதோ வந்து அது கீழ்ப்படியணுங்கிற உணர்வையும் அவர் தான் கொடுக்குறாரு, கீழ்ப்படியணுங்கிறதையும் அவர் தான் சொல்லி கொடுக்குறார். அவரே வந்து கீழ்ப்படியவும் பலத்தை கொடுக்குறாரு இல்லையா. அது ஒவ்வொரு விஷயமா, சின்ன சின்ன விஷயமா. இன்னும் சொன்னால் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார், இது கீழ்ப்படின்னு. ஆனால் நான் உடனே என்ன பண்ணுவேன், இப்போ என்னுடைய விஷயத்தை தான் கேட்டாங்க, அதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, சரி அப்போ நான் கீழ்ப்படியணும் இல்லையா. இப்போ எனக்கு சீனியராக இருக்காங்க அவங்க, எனக்கு 15 வருஷம் முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்போது எனக்கு மூத்த சகோதரி அப்படி வச்சுக்கலாம் கிறிஸ்துவனுடைய மாளிகையில். ஓகே. ஃபேக்ட் அதுதான் ஆவிக்குரிய விஷயத்தில். அப்போது நான் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்ன கீழ்ப்படிய சொன்னால் எல்லாருக்கும் இதே தானே. அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்ப்பேன் ஒரு விஷயம். இப்போ ரோட்டில் வந்து ஹெல்மெட் போட்டு போடணும். ஓகே. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது. ஓகே. அப்போது ஒவ்வொரு அந்த அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வச்சார். மேக்ஸிமம் நான் நிறைய வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஒய்ஃபை பிக்கப் ட்ராப்பு, பிள்ளைங்களை பிக்கப் ட்ராப்பு, இந்த மாதிரி அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். ஹெல்மெட் போட்டு போகிறது, வண்டி பேப்பர் கரெக்டாக இருக்குது, சிக்னலில் நிறுத்துறது, இது எல்லாமே வந்து ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. அது வரைக்கும் வந்து ரோட் ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டேன். ஓகே. அப்படிப்பட்டனா என்னை ஒவ்வொன்றுமே கீழ்ப்படிய வச்சாராம். ஆனால் இப்போ 2 பேரும் ஹெல்மெட் போடணுன்னு இருக்குது இல்லையா ரூல்ஸ் படி. இவங்க வந்து ஹெல்மெட்டை போடுன்னு சொன்னாலும் இல்லை வேண்டாம் சொல்லிவிட்டு அப்படியே வரும்போது நான் யோசிப்பேன், சரி போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் பிடிக்க மாட்டாங்க. போகும்போது எனக்கு எப்படி இவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யோசிப்பேன். என்னுடைய கருத்து என்ன, எனக்கு சொன்னார் அதே தான் வந்து எல்லாருக்கும் இருக்குங்கிற அந்த இது ஓகேயா. பட் ஏன் இவங்களை பிடிக்கும்போது அவர் ஆவியானவர் சொல்கிறார், நான் வந்து அவங்களுக்கு கிருபையாக இருந்தேன், உனக்கு என்னங்கிற அப்படி வந்து உணர்த்தார். அப்புறமா தான் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஒவ்வொரு விஷயம் அவர்கிட்ட கேட்க எல்லாரையும் அவர் உருவாக்கிட்டு வராரு இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ் எடுத்துப்போமே. இப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா, இப்போ கேஜியில் இருக்கவங்க ஏன் வந்து இவங்களுக்கு ஆப்பிள் ஸ்பெல்லிங் தெரியலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க முடியாது. ஓகேவா. அதே மாதிரி இப்போது நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா, இப்போ 8th 9th இருக்கிறவங்க அவங்க ஏன் அவங்களுக்கு ஆப்பிளை பற்றி இது பண்ண
மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏரோட்ரானிக்ஸ், ஆண்ட்ராய்டு அப்படி இது பண்ணுறாங்க. ஏ ஃபார் ஆப்பிள் தானே அப்படின்னு நான் அவங்களையும் பார்க்க முடியாது. ஓகே, எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் இருக்கோம், ஒரே போதகர் கீழே தான் இருக்கும், ஒரே ஆவியானவருக்கு கீழே தான் இருக்குமா. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிய வைக்கிறாரு, என்னை அப்படியே நடத்தி கொண்டு வந்திருக்கார். ஓவரால் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இன்னும் என்னை பயிற்றுவிச்சுட்டே வராரு. ஓகேவா, மேபி அவங்க பார்க்குற மாற்றம் நிச்சயமாக என்கிட்ட வந்திருக்காரு. ஆனால் என்னுடைய ஆவியில் 100% தெரியும், அன்னைக்கு இருந்த நான் இன்னைக்கு இல்லை. வெளியில் பார்த்தா வந்து இந்த குடிப்பழக்கம், ஃப்ரெண்ட்ஸு, அது இது நிறைய அதெல்லாம் டோட்டலாக எடுத்துட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன், கிறிஸ்து எப்படி இருக்கார், கிறிஸ்துவனுடைய சாயெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போது இது பார்த்தா இன்னும் எட்டாமல் இருக்குன்னு, அதுக்குண்டான பயணத்தில் தான் இன்னும் மாறணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து அப்படி தான் வந்து கொண்டு போயிட்டுருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேக்டை சொன்னால் கஷ்டம் மீன்ஸ் வெளியில் ஒருத்தருக்கும் தெரியாது, உள்ள இந்த மாம்சமும் ஆவியும் போராடுது இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படும் போதெல்லாம் ஆவியானவர் வந்து அப்படியே பக்குவப்படுத்தி அவர் நமக்கேற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றி கொண்டு நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, நம்ம கஷ்டப்படும் போது அதுக்குண்டான வார்த்தை நல்லா பலப்பட்டிருக்கும் போது அவரும் கடினமாக ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி டிக்டேட் பண்ணி வந்து கரெக்டாக சொல்லுவார். ஓகே, நம்ம சோர்ந்து போயிருந்தோன்னா சரி ஓகே கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படிம்பார். நம்ம நல்லா பலம் கொண்டு திடமானதாக இருந்தால் ஓகே எழும்பு, காரியத்தை நடப்பி, நீ எழும்பி கட்டு, அந்த மாதிரி பேசுவார். ஓகே, அப்போது நான் ஒரு வகையில் என்ன உருவாக்கிட்டு இருக்காரு, இவங்கள உருவாக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இப்போது உங்கள் நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்திருக்குன்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக மாறல, வெளியில் உள்ள கேரக்டர்ஸ் அதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் மாறிச்சு, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஹேபிட்டல் திங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சுபாவம் வந்து இன்னுமே மாறல, அது என்னாலே உணர முடியுது. ஆனாலும் இந்த ஒரு 5 வருஷத்தில் அன்னைக்கு இருந்த இதுக்கு இப்போ பார்க்கும்போது 65% மேலே மாறி இருக்கு. கோப சுபாவமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பார்க்குறது இதெல்லாம் மாறி இருக்கு. ஆனால் அந்த பாக்கி இருக்க 35% வந்து அது ரொம்ப ஸ்லோவாக மாறிட்டுருக்கு. இப்போ 40% சீக்கிரம் மாறிட்டேன், அடுத்த 25% வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2-3 வருஷமாக உருவாக்கி மாறி இருக்குது. இன்னும் 35% இருக்குது. 100% டோட்டலாக இப்போது கிறிஸ்துவ தரிச்சவங்களா அந்த புதிய மனுஷனுடைய சாயலில் மாறணும்னா இன்னும் இருக்குது. ஆனால் அவங்க பார்க்கும்போது வந்து அவங்கள ஒரு வகையில் உருவாக்குனார் சொன்னேன் இல்லையா, அவங்க பார்க்கும்போது மேபி வந்து இன்னும் மாறாமல் இருக்கான் அப்படிங்கிற தாட்ஸ் கூட உங்களுக்கும் இருக்கும், உங்கள் ஹஸ்பண்டோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இப்போ வந்து நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் வந்து இதை பதிவிடுறோம். ஓகேவா, கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்துதா? நன்றி அத்தா. அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. ஆனாலும் 40% தான் கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்குது, முழுமையாக மாறி இருக்குது. அப்போது இந்த 65% வந்து உங்களுக்கு மாறி இருக்குது, இன்னும் மாறதுக்கு இருக்குது. அப்போ உங்களை ஆண்டவர் அந்த ப்ராசஸில் வச்சுருக்கிறாரு, நீதிமான் ஆக்கி கொண்டு பரிசுத்தப்படுத்துறதுல அந்த ப்ராசஸில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வராரு. இது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அந்த வாழ்க்கையை விட உங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குதானே இந்த வாழ்க்கை? கணவன் மனைவியோட வந்து பிள்ளைங்களை புரிந்து கொண்டு மனைவியும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு அதை விட இது லேசாக இருக்குதா இல்லை இது கடினமாக இருக்கிறதா? ஆக்சுவலாக மனைவி குடும்பம் அப்படி பார்த்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறத விட என்னுடைய மைண்டில் இருக்க சொல்கிறேன், கர்த்தரோட அவரை அறிகிற அறிவில் அந்த சந்தோஷம், அந்த ஒரு நிறைவு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஃபேமிலி, ஒய்ஃபு, பிள்ளைங்களை பற்றி இப்போது நான் ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவர் நடத்துகிறாரு. அவர் நடத்துறதுக்கு விட்டு கொடுத்தா அவர் கரெக்டாக கொண்டு போயிடுவார். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா கஷ்டம்தான். தேங்க்யூ. நீங்கள் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? ஃபேமிலி ஓரியன்டாவோ இல்லை ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ வந்து கிறிஸ்துவனுடைய அன்பையும் நம்ம பரலோகத்தினுடைய திட்டங்களையும் இணைக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கிறது இதை தான் வந்து என் கணவன் வந்து மாறணும், என் கணவர் வந்து தண்ணியடி மாதிரி என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும், என் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும், என்னுடைய வீடை நல்லா பார்த்துக்கணும். அப்படி அல்ல. நாங்கள் சொல்கிற வந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். வந்து அவர் சொன்னார் இல்லையா, நான் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்கும் பொழுது முதலாவது நான் வசனத்தை கற்றுக்கொண்டேன். அந்த வேத வசனங்கள் நான் தப்பு செய்யும்போது இது செய்யக்கூடாது, ஐயோ இந்த வசனம் இப்படி சொல்லுதேன்னு உணர்வை கொடுக்குது. அந்த உணர்வு அப்போ நீங்கள் உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமோ
இல்லை மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வந்து அந்த ஜெபம் கேட்கப்பட்டு வேத வசனங்கள் அவருக்கு அனுப்பப்படுகிறது. வார்த்தை கர்த்தருடைய பிதாவினிடத்திலிருந்து ரிசீவ் பண்ண அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஆவியானவர் அந்த வார்த்தையை அவங்களுக்கு அனுப்புறாரு ஃபர்ஸ்ட் அந்த ஆத்துமாக்கு. அப்போ அவங்க ஒரு தவறில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த பாவத்துக்கு அடிமையாயிடுறாங்க. கண்டினியூஸாக செய்கிறாங்கன்னா அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாவத்தை நான் சொல்லலை, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேரளத்தில் இருக்கிறீங்க, அங்கே தான் நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்தீங்க, அந்த கேரள பாஷையில் நீங்கள் பேசுவீங்க பழகுவீங்க. திடீர்னு சென்னைக்கு நீங்கள் வந்து வேலை கிடச்சி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே உள்ள தமிழ் கற்றுக்கிட்டு பேசும்பொழுது உங்களுக்கு மலையாள லிங்குடா இடையில வந்து மிங்கலாய் வரும், மலையாள பேச்சு சேர்ந்து. அப்போ கரெக்டாக வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது கரெக்டாக கேட்பாங்க, நீங்கள் கேரளாவா, எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறது தமிழ் தான் பேசுவீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்களா, அந்த மலையாளம் அந்த வாசனை அந்த இது அந்த வார்த்தையில் வருது அப்படின்றாங்க. இப்படி தான் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனுஷன் அந்த பாவத்தில் அடிமையிலிருந்து அவன் மீட்கப்பட்டு வரும்போது உடனே முழுமையாக உடனே வந்து மீட்கப்பட்டு வர முடியாது. அவர் தான் அதுதான் அவர் சொல்கிறாரு, எனக்கு இது கொஞ்சம் 40% எனக்கு சட்டன்னு அதில் இந்த மாறுதல் பண்ணி வர முடிஞ்சிச்சு, ஆனால் 25% ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். 65% இது இவர் வந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த 25 ரொம்ப கடினமான பாதையாக இருந்துச்சு. அடிமைத்தனத்திலிருந்து வருகிறதுங்கிறது ஒரு பழக்க வழக்கம், அந்த பழக்கத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வருகிறது அவரது லேசான காரியம் அல்ல. அப்போ இது நீங்கள் ப்ராசஸ் தான், இது அண்டர் ப்ராசஸிங்கில் தான் நம்ம விட முடியும். கிறிஸ்து ஒரு ஆத்துமாவை அண்டர்டேக்கிங், ஆவியானவர் ஒரு ஆத்துமாவை அண்டர்டேக்கிங், அந்த டேக்கிங் கேர் டேக்கிங்குக்குள்ளால் அவர் கொண்டு வந்து ஆவியானவர் கேர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். அதுதான் இந்த மாறுதல், அதுதான் அவர் பேசினார். அதுக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய மனைவியை என் பிள்ளைங்களே நேசித்து இதில் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத விட நான் கிறிஸ்துவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நான் போதிக்கப்பட்டு அவருக்கு ஏற்றவாறு நடக்கிறதுக்கு என் மனைவி என் பிள்ளைகளோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதை நிறைவேற்றுகிறதுக்கு தான் அவர் பிரயாசப்படுகிறார் இல்லையா. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தினுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படும் பொழுது உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையும் ஒரு மனதாயும் கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் ப்ராசஸ் என்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக கர்த்தர் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைச்சு தந்திருப்பாங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டவர் ஏன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சந்தித்தோம் என்னால் நீங்கள் நான் சாட்சி உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அநேக மாறுதல் இருந்துச்சுதுன்னு. அப்போ அது என்ன ப்ராசஸில் வராரு என்பதற்காக தான் என் கணவனாரையும் வந்து நான் வந்து கூட சேர்த்துக்கிட்டு சரி 2 பேரும் சேர்ந்திருந்து நம்ம தேவனுடைய காரியத்தை நம்ம செய்வோமானால் நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி சிறந்திருக்கு. ஏன்னா கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். குடும்பமாய் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறது, குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இருக்குல்ல. அப்போ கர்த்தரை சேவிக்கிறதுக்காக தான் உங்களை கணவரார தீமையிலிருந்து நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வரார் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு. அதே மாதிரி தான் வந்து உங்களுடைய இருதயங்களும் பல கவலைகளினாலும் பல வந்து கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பழி வாங்குற குணத்தினாலும் அப்படி வந்து வம்புக்கு இழுக்கிற இந்த மாப்பட்ட காரியங்களினால் நிறைந்திருக்கப்படும். ஃபஸ்ட்டு அது மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அவரை நேசிக்காமல் நீங்கள் எதையும் பண்ண முடியாது. நான் முதலாவது என் கணவரை நான் நேசித்தேன், அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்துமாவை மாற்றணுங்கிற முடிவுக்கு வரும்பொழுது தான் அநேக காரியங்களை கர்த்தரோடு கூட பெற்றுக்கொள்ளும் போது அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பாதி மாம்சமாகிய. அப்போ வந்து அந்த அவரும் பரிசுத்தமாகணும், அவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அவரும் நித்திய ஜீவன் அடையணும். அப்படிப்பட்ட அந்த கர்த்தருடைய அந்த நோக்கத்தோடு கூட சொன்ன அந்த வார்த்தை, பரலோகத்தினுடைய திட்டத்தோடு கூட வந்த வார்த்தையை பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி அந்த விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் இப்பொழுதும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கிறார். பரிசுத்தமாகுதலுடைய ப்ராசஸ், அதோட 65% கர்த்தரை என்னை மாற்றி இருக்கிறார். மீண்டும் 35% ஃபுல்னஸ், அந்த ஃபுல்னஸ் வரணும். அப்போ 35% அந்த அண்டர் ப்ராசஸிங்கில் நான் இருக்கிறேன். மனைவியை நேசிக்க முடியுது, பிள்ளைகளை நேசிக்க முடியுது. கண்டிப்பாக ஏன் நேசிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் நேசிக்க முடியுது இல்லையா? கிறிஸ்து எப்படி சொன்ன, அவர் சொல்கிறார்ல, நான் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம், நான் ஹெல்மெட் போடலைன்னா வந்து ஏன் இவ போடலை, போலீஸ் பிடிக்குமேன்ற எண்ணத்தோடு வந்தாலும் அவரை வந்து பிடிக்காமல் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஏன் ஆவியானவரேன்னு கேட்கும்போது அவளை காப்பாற்றுறதுக்கு நான் சித்தம் கொண்டிருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அப்போ ஆவியானவரோடு கூட இணைந்து ஆவியானவர் சொல்லுகிறது மூலமாக செய்யும் பொழுது அந்த சந்தோஷமே வேறங்க. அது உலகத்தோடு கூட நீங்கள் ஒப்பிடுமானால் அது ஒற்றுமையாய் வராது. ஒரு நாளும் அது உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வாராக. ஆமென். காட் பிளஸ்.